வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில நேத்து நடந்த ஆட்டத்துல சூப்பர் ஓவர்ல பாகிஸ்தானை ஜெயிச்சிருக்கு அமெரிக்கா. கிரிக்கெட்ல கத்துக்குட்டியான அமெரிக்கா இந்த போட்டியில ஜெயிச்சது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா இந்தியர்கள் அவ்வளவு அதிர்ச்சி அடைய வேண்டாம். ஏன்னா சின்ன வயசுல இந்தியால பிறந்து வளர்ந்து இங்க பல கிரிக்கெட் போட்டிகள் ஆடி தேசிய அணியில இடம் கிடைக்காத பலர் தான் அமெரிக்கால செட்டில் ஆகி இந்த தொடர்ல ஆடிட்டு இருக்காங்க. அதனால இந்த அமெரிக்கன் டீமை இந்தியா பி டீம்னே நம்ம தாராளமா சொல்லலாம். இந்த கிரிக்கெட் டீம்ல இருக்க மோனக் பட்டேல், நிதிஷ்குமார், ஹர்மீத் சிங், ஜஸ்பீத் சிங், சௌரவ் நேட்ரவால்கர்னு எல்லாருமே இந்திய அணியில இடம் கிடைக்காம ஏமாந்து போய் அமெரிக்கால செட்டில் ஆனவங்க தான். இந்தியாவில் தங்களுக்கு கிரிக்கெட் எதிர்காலம் இல்லை அப்படின்றதால அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன அவங்க இன்னைக்கு தங்களுக்குன்னு ஒரு அணியை உருவாக்கி பாகிஸ்தானையே தோக்கடிச்சிருக்காங்க. நேற்றைய ஆட்டத்தில் சூப்பர் ஓவர் வீசி அமெரிக்காவுக்கே ஹீரோவாயிருக்கார் சௌரவ் நேட்ரவால்கர். இவர் ஒரு இந்திய வீரர். 2010ஆம் ஆண்டில் நடந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்தியன் டீம்ல இவரும் ஆடி இருக்கார். அந்த தொடர்ல இவரோட KL ராகுல், ஜெயதேவ் உனட்கட்னு பல வீரர்கள் ஆடி இருக்காங்க. அவரோட ஆடின மற்ற வீரர்களுக்கெல்லாம் IPL டீம்லயோ இல்லை இந்தியன் டீம்லயோ இடம் கிடைச்சிருக்கு. ஆனா சௌரவுக்கு மட்டும் இடம் கிடைக்கல. இதனால வெறுத்து போன சௌரவ் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்கார். அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை முடிச்ச சௌரவ் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இந்த காலகட்டத்துல தான் T20 உலகக்கோப்பைக்காக அமெரிக்க அணி ஒரு புதிய அணி உருவாக்குறதா அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அந்த செலெக்ஷனுக்கு போய் டீம்ல இடம் பிடிச்சிருக்கார் சௌரவ். இப்போ நேற்றைய ஆட்டத்துல சூப்பர் ஓவரை சூப்பரா வீசி அமெரிக்க மக்கள் மனதில் ஹீரோவா நின்று இருக்கார். அமெரிக்க அணியின் கேப்டன் மோனக் பட்டேல். இவரு இந்தியர் தான். குஜராத்தில் பிறந்தவர். குஜராத் அணிக்காக 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டிகள் பலதையும் அவர் ஆடி இருக்கார். விக்கெட் கீப்பரான அவர் நல்லா பேட்டிங்கும் செய்வார். ஆனா தேர்வுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸால அவருக்கும் டீம்ல இடம் கிடைக்கல. அவரும் வெறுத்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனவர் தான். அங்க விக்கெட் கீப்பருக்கு பேட்ஸ்மேனா இருந்த மோனக் பட்டேல் சிறப்பாக ஆடி இன்னைக்கு அமெரிக்காவுக்கே கேப்டன் ஆகியிருக்கார். 1992ஆம் ஆண்டு மும்பையில பிறந்தவரான ஹர்மீத் சிங் மும்பை மற்றும் திரிபுரா அணிக்காக பல போட்டிகள் ஆடி இருக்கார். அவரும் இதே மாதிரி தான். IPL போட்டியும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்திய அணியிலும் சான்ஸ் கிடைக்கல. இதனால அவரும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவர். அவர் மட்டும் இல்ல, அமெரிக்க அணியோட மற்ற வீரர்களான ஜஸ்பீத் சிங், நிதிஷ்குமாரோட கதையும் இதே தான். இந்தியாவில் ஒதுக்கப்பட்ட அவங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி தங்களுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருந்து ஒதுக்கப்பட்ட சில வீரர்கள், தென்னாப்பிரிக்க அணியிலிருந்து ஒதுக்கப்பட்ட சில வீரர்கள், நியூசிலாந்து அணிக்காக ஒரு காலத்தில் சிறப்பாக ஆடி பிற்காலத்தில் ஒதுக்கப்பட்ட ஆண்டர்சன் உள்ளிட்ட பல வீரர்கள் இணைஞ்சு இந்த அணி உருவாக்கி இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த டீமுக்கு பேர் தான் அமெரிக்கா. இந்த டீமுக்காக எல்லாருமே வேற வேற நாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பா இந்தியாவை சேர்ந்தவர்கள். 7 பேர்கிட்ட இந்திய வீரர்கள் இந்த அணியில இருக்காங்க. பொதுவா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள்ல இந்தியா கிட்ட தான் பாகிஸ்தான் தோக்கும். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இந்திய வீரர்களை கொண்ட அமெரிக்க அணிக்கிட்டையும் தோத்துருக்காங்க. இந்த போட்டி நினைச்சு நாம சந்தோஷப்படுற அதே நேரத்துல அடுத்ததா இந்த அமெரிக்கன் டீம் 12ஆம் தேதி இந்தியாவை ஃபேஸ் பண்ண போகுது. அந்த போட்டியில் அவங்க என்ன பண்ண போறாங்க? தங்கள் அணியில சேர்த்துக்காத இந்தியாவை பழி வாங்குறதுக்காக அன்னைக்கு அவங்க இந்தியாவையும் தோற்கடிப்பாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.